திரு அவையின் பாரம்பரியத்தில் மூவருக்கு மட்டும் மண்ணுலகில் அவர்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. அவைகள் இயேசுவின் பிறந்த நாள், அன்னை மரியாவின் பிறந்த நாள், திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாள். இன்று திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு யோவான் ஒரு வைரம். பாலை நிலத்தில் தவத்திலும் துன்பத்திலும் தன்னைத்தானே பட்டை தீட்டிக் கொண்ட ஒரு வைரம். இயேசு என்ற ஒளியில் இந்த வைரம் பல கோணங்களில் பல வண்ணங்களில் மின்னியது. மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவருமில்லை என்று இயேசுவால் புகழப்பட்ட வைரம் இவர். இறுதியாக இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தவர். இவ்வாறு மீட்பு வரலாற்றில் அவர் தனியிடமும் தனித்துவமும் பெற்றதே இன்றைய விழாவிற்கான சிறப்பு காரணமாகும். வயது முதிர்ந்த காலத்தில் செக்கரியா, எலிசபெத்து இவர்களுக்கு இறைவனின் கருணையால் குழந்தை பிறந்ததால் இக்குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடும்படி தலைமை தூதர் கபிரியேல் பணித்திருந்தார். இறைவன் இக்குழந்தைக்கு தந்த யோவான் என்ற பெயருக்கு யாவே அருள் வழங்கினார் என்று பொருள். யோவான் தன் பெயருக்கேற்ப வாழ்ந்தார். அவர் மட்டும் அருளால் நிறையவில்லை, அவர் பணிகளால் நாம் அனைவரும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். புனித திருமுழுக்கு யோவான் என்றாலே எதையும் நேரடியாக சரி என்றால் சரி எனவும் தவறு என்றால் தவறு எனவும் சொல்லக்கூடியவர் என்ற பண்புதான் முதலில் மனதில் வந்து நிற்கின்றது. இந்த திருமுழுக்கு யோவானின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் நாம விழா வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்த இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். இவரிடமிருந்து நாம் வாழ்க்கைக்கான பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எளிமையான வாழ்வு, ஆண்டவர் இயேசுவை எதிர்பார்த்த ஒரு வாழ்வு, ஆண்டவருக்கான வழியை தயாரித்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்வு, தன்னை மெசியா என்று ஒரு கூட்டம் நம்பிய போதும் நான் அல்ல மெசியா என்று உண்மையை துணிவோடு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பண்பு, அவரது மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என தாழ்ச்சியின் உருவகமாகவும் இவரை நாம் காண முடியும். இன்னும் எத்தனையோ நற்பண்புகளை இவரிடத்தில் நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். இந்த திருமுழுக்கு யோவானிடம் காணப்பட்ட நற்பண்புகள் நமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. திருமுழுக்கு யோவானை திரு அவை என்று நினைவு கூறுகிறது என்று கூறிவிட்டு நாமும் இன்றைய நாளை வழக்கம் போல் கடந்து செல்லாமல் திருமுழுக்கு யோவானிடம் காணப்பட்ட நற்பண்புகளுள் ஏதேனும் ஒன்றை நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாறிட முயல்வோம். இதன் வழி இயேசுவின் உண்மை சீடர்களாக இச்சமூகத்தில் பயணிக்க இறையருளை இணைந்து வேண்டுவோம்.